ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷாப்ஸி ஆப்பில் எப்படி ஒரு பொருள், அதாவது ஒரு ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கூட பெல் சிம்னு ஆளில் போட்டுருங்க. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணி விட்ருங்க. சரி வாங்க, எப்படி அதாவது ஷாப்ஸி ஆப் உள்ள எப்படி ஒரு ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே வந்துங்க. உள்ள வந்துட்டு எப்படி ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஜஸ்ட் சர்ச் ஐக்கான் இருக்கும் கீழே, ஜஸ்ட் இந்த சர்ச் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. இல்லை மேலே இருக்குது, சரி மேலே கிளிக் பண்ணலாம். மேலே கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ, அதாவது எந்த ப்ராடக்ட் வேணுமோ, அதாவது ஃபோனாக இருக்கட்டும், அதாவது இமேஜ், அதாவது வீடியோ, பேண்ட்டு, ஷர்ட்ஸ், இது மாதிரி ஷூஸு, இது மாதிரி எதனா உங்களுக்கு எது வேணுமோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. ஜஸ்ட் அப்போ தான் ஒரு மொபைல் போட்டிருக்கேன். ஓகே, மொபைல் வேணாம், ஒரு பேக் கவர், அதாவது விவோ Y21 பேக் கவர் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இது நான் இப்போ அந்த பவுச் பின்னாடி இருக்க பவுச் நான் ஆர்டர் பண்ண போகிறேன். எப்படி ஆர்டர் பண்ணுறது, அதாவது எப்படி இந்த ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணுறது அப்படி சொல்லி பாருங்க. ஜஸ்ட் நீங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அட்ரஸ்லாம் ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணுறது, ஜஸ்ட் எப்படி வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். நான் என்ன ஸ்கிப் பண்ணிட்டேன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுங்க. மறக்காம இந்த கூட பெல் சிம் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு பெல் சப்ஸ்கிரைப் இருக்கும். ஜஸ்ட் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணி ஆல் பண்ணி விட்ருங்க. லைக் ஒன்று பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இங்கே வந்து நான் இந்த ப்ராடக்ட் வச்சுட்டு பாருங்கள். 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் இது வேணாம். ஓகே, 193 கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 193 கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் ஜஸ்ட் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு ஜஸ்ட் இது எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன் பாருங்கள். நல்லா பாருங்கள். ஜஸ்ட் அந்த ஆர்டர் மேலே கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஆர்டர் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஜஸ்ட் அந்த பை நவ் ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ரிசீவ் ஆர்டர் சொல்லிட்டு வரும். உங்களுக்கு குவாலிட்டின்னு சொல்லிட்டு இருக்கும். குவாலிட்டி 1 வேணுமா, 2 வேணுமா, 3 வேணுமான்னு கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் குவாலிட்டி 1 கொடுத்துங்க. 1 கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டெலிவரின்னு 2 சொல்லிட்டு நான் வந்து பிளர் பண்ணிருக்கேன் என்னுடைய அட்ரஸை. ஓகேங்களா, இதுதான் என்னுடைய அட்ரஸ். அந்த அட்ரஸ் சேஞ்ச் ஐக்கான ஒரு ப்ளூ கலருக்கு வருங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க. அப்படி இல்லை அப்படின்னா அங்கே ஒரு லொக்கேஷன் ஆப்ஷன் காட்டும். ஜஸ்ட் உங்கள் ஃபோன் லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் அதில் லொக்கேஷன் ஆன் பண்ணால் மட்டும் போதும். உங்கள் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துரும். அதில் தப்பு கரெக்ஷன் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி சேவ் பண்ணிங்க. ஓகேங்களா, அட்ரஸை சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிட்டு பிறகு கொடுத்துட்டு பார்த்தா நீங்கள் கொடுத்தோன்னே இது மாதிரி சேவ் கொடுத்தோன்னே இது மாதிரி ஆகிடும். உங்களுக்கு கரெக்டாக இந்த அட்ரஸ் வந்து காட்டினோடனே ஜஸ்ட்டு கீழே அது அட்ரஸ் ஆட் ஆகிடும். ஆட் ஆனோடனே ஜஸ்ட் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் அந்த கேஷ் ஆன் டெலிவரி ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துடும். நீங்கள் புதுசாக அதாவது ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன்பே இது மாதிரி ஆப்ஷன்லாம் கேட்டும். ஜஸ்ட் அதில் ஸ்கிப் பண்ணிவிட்டு கேஷ் ஆன் டெலிவரின்னு சொல்லிட்டு காட்டும். ஜஸ்ட் இந்த கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அது மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பை நவ் கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த கேஷ் ஆன் டெலிவரி சொல்லிட்டு அதே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு இருக்கும். ஜஸ்ட் அதை எடுத்துட்டு ஷோ மோர் பேமெண்ட் ஆப்ஷன் அப்படி சொல்லியிருக்கும். ஜஸ்ட் அது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னென்ன பேமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, இது நெட் பேங்கிங், வேலெட்ஸு, கேஷ் ஆன் டெலிவரி இதெல்லாம் இருக்குது. யூபிஐ ஆப்பு, நீங்கள் யூபிஐலேயும் அதை ஃபோன்பேலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு இல்லை நான் காசு வீட்டில் வந்து தான் தருவேன், அதாவது ஹவுஸ் டெலிவரி வந்தாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வச்சுருந்தீங்கன்னா அவங்கள கேஷ் ஆன் டெலிவரி கொடுங்க. கேஷ் ஆன் டெலிவரினா ஜஸ்ட் ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணால் மட்டும் போதும். கன்ஃபார்ம் கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர்னு சொல்லி கேட்கும். ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும். ரீசன் கொடுத்து ஜஸ்ட்டு ஆர்டர் கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஆர்டர் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஆர்டர் ப்ரொசீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துங்க. பேக் வந்து நம்ம ஆர்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேக் வந்துட்டு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஜஸ்ட் அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க. அக்கௌண்ட் ஆர்டர்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆர்டர் கிளிக் பண்ணிங்க. ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணி ஜஸ்ட் மை ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன மேலே பார்த்தா டெலிவரி எக்ஸ்பென்ஸ் சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் அந்த நீங்கள் நம்ம ஆர்டர் பண்ண மேலே அந்த இமேஜ் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் மேலே மாதிரி கிளிக் பண்ண மட்டும் போதும். பே ஆன் அஸ்க்கு டெலிவரி இந்த ஐட்டம் ஆர்டர்னு சொல்லிட்டு வந்துருக்கும். ஜஸ்ட் பே 199 சொல்லிட்டு வந்துருக்கும். ஓகேங்களா, இதில் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணது வந்து 14 பண்ணியிருக்கோம். பிப்ரவரி ஜஸ்ட் திருப்பியும் 20 வருதான். ஓகேங்களா, பிப்ரவரி 20 வந்து ஆர்டர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டர் பண்ணுறது சிம்பிள் தான் ஷாப்ஸில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எடிட் பண்ணுறது தான். ஆர்டர் கேன்சல் பண்ணுறதால கேன்சல் பண்ணிக்கலாம். அதை நம்பர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் டெலிவரி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் ஜஸ்ட் 1 டே தான் சேஞ்ச் பண்ண முடியும். அது மாதிரி சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெஸ்ட் ஆள் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை நியூவான பெஸ்ட்டான வீடியோவை சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.